எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே மே மாதம் 18ஆம் தேதி என்பது இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு சோகமான, ஒரு துக்கமான, ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் அது மே மாதம் 18ஆம் தேதி தான். இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளை பெறுவதற்காக அகிம்சை ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராடி எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 2009 மே மாதம் 18ஆம் தேதி அந்த ஒரு வார காலத்தினுள் முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்காலில் ஒரு வார காலத்தினுள்ளே முன்னாள் மன்னார் ஆயர் ராஜப்பு ஜோசப் அவர்களது கணிப்பீட்டின்படி 1,40,40,000 தமிழ் மக்களது உயிர்களை காவு கொண்ட அந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தின் இறுதி நாள்தான் மே மாதம் 18ஆம் தேதி. இலங்கையிலே தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டு வந்ததன் நிமித்தம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் ஆயுத போராட்டத்திற்குள் வலிந்து தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் உள்ளாக்கப்பட்டோம். அந்த வகையில்தான் எங்களுடைய இனம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நீண்ட காலமாக அகிம்சை ஆயுத ரீதியாக போராடி கொண்டு வந்தோம். இலங்கையிலே மாறி மாறி ஆண்டு வந்த அரசுகள் தமிழ் மக்களும் இந்த நாட்டின் குடிமக்கள், உண்மையிலே தமிழ் மக்கள்தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்கின்ற எண்ணத்தை மாற்றி இது ஒரு சிங்கள தேசம், இது ஒரு பௌத்த நாடு, பௌத்தர்களுக்குத்தான் முன்னுரிமை என்கின்ற ரீதியிலே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசுகள் எங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த வகையில்தான் இந்த நாட்டிலே வடகிழக்கிலே ஒரு பக்கம் போராட்டம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நடந்து கொண்டிருந்தாலும், தெற்கிலே 71ஆம் ஆண்டு காலகட்டங்களிலும் 88, 89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி என்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 2 தடவைகள் போராடியிருந்தார்கள். அவர்கள் போராடிய காலத்தில் கூட தங்களது தோழர்களையும் தங்களது ஆதரவாளர்களையும் 60,000க்கு மேற்பட்டவர்களை இழந்ததாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றது. இன்று இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆயுத ரீதியாக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்கு போராடிய அந்த ஆயுத இயக்கம் இன்று இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள், ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். 3/2 பெரும்பான்மையை கொண்ட பாராளுமன்றத்தை அவர்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் போராடிய காலத்திலே அவர்கள் தங்களது தோழர்களை இழந்தவர்கள். இந்த அரசாங்கம் அந்த நாளிலே இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கம் தங்களது உறுப்பினர்களை, ஆதரவாளர்களை பட்டலங்க என்கின்ற வதை முகாமிலே சித்திரை வதை செய்து பல பேரை கொன்றொழித்ததாக இன்று ஒரு ஆணைக்குழுவினூடாக ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்திலே கூட சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னிற்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றார்கள். அந்த உயிர்களை இந்த நாட்டின் இராணுவம் பறிகொண்டிருக்கின்றது.
இறுதியாக நடந்த முள்ளிவாய்க்காலில் கூட 1,40,000 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக தங்களது உறவினர்களால் உறவினர்கள் மூலமாக சரணடைந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுமக்கள் கூட எங்கு என்று தெரியாமல் இன்று அவர்களது உறவினர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தங்களுடைய உறுப்பினர்களை, தங்களுடைய ஆதரவாளர்களை பட்டலங்க வதைமுகாம் மூலமாக கொன்றொழித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே தங்களது உரிமைகளை கேட்டு போராடியவர்களுக்கோ அல்லது இறந்த பொதுமக்களுக்காகவோ எந்த நியாயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. தாங்கள் அரசாங்கத்திற்கு பதவிக்கு வரும்போது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் பல வாக்குறுதிகளை கொடுத்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களது வாக்குகளை கூட அள்ளி எடுத்து கொண்டார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், சிறையிலே 30 வருடங்களுக்கு மேலாக வாடும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்போம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று அதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களது கட்சியினருக்கும் தங்களது உறுப்பினர்களுக்கும் நடந்த அநீதியை மாத்திரம் தட்டி கேட்கும் ஒரு நிலை இருக்கின்றது. இதிலிருந்து ஒன்று விளங்குகின்றது என்னவென்றால், தமிழ் மக்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை என்பதை மறைமுகமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கேட்டோம், தமிழீழம் எங்களை பிரித்து விடுங்கள், இந்த நாட்டிலே உங்களுடன் வாழ்வதற்கு நாங்கள் ஆசைப்பட்டாலும் நாங்கள் விரும்பினாலும் நீங்கள் எங்களை உங்களுடன் இணைந்து வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லாமல் எங்களது இனத்தை ஒரு 2ஆம் தர பிரஜைகளாக நீங்கள் கணிப்பிடுகின்றீர்கள் என்று. எனவே தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக பயணித்து எங்களுடைய கடந்த காலங்களிலே எங்களுக்காக இப்படி உயர்நீத்த அத்தனை உறவுகளுக்காகவும் அத்தனை உறவுகளினுடைய ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டுமென்றால் நாங்கள் ஒன்றாக பயணித்து, அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள் ஒன்றாக பயணித்து எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் சிங்கள அரசு தங்களுடைய குணத்தை, தாங்கள் பௌத்தர்கள் சிங்களவர்கள் என்பதை அவர்கள் எக்காலத்திலும் மறக்க மாட்டார்கள். தமிழர்களை 2ஆம் தர பிரஜைகளாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒன்றாக சேர்ந்து இணைந்து நாங்கள் எந்த வகையிலும் எல்லா வகையிலும் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.